Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூ மெத்தடாலஜி சேஞ்சஸ் இன் நேஷ்னல் இன்கம். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின 2 வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். என்னென்ன வீடியோஸ்னால் 1.0 நேஷ்னல் இன்கம் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் 1.1 மெஷர்ஸ் இன் நேஷ்னல் இன்கம். ஓகேங்களா? இந்த 2 வீடியோவும் பார்த்ததுக்கப்புறம் அதில் மெஷர்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருந்தோம். நேஷ்னல் இன்கம்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்றது தான் வாஸ் யூஸ்ட் ஆஸ் ஓல்டு மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங் ஜிடிபின்றதை பார்த்தோம். இந்த ஜிடிபியில் புதுவிதமான சேஞ்சஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. யார் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் இன் ஜான்வரி 2015 யூஸிங் எ நியூ மெத்தட் கால்டு ரியல் ஆர் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஜிடிபின்னு சொல்லிட்டு ஒரு புது மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த புது மெத்தடில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ், சேஞ்சிங் தி பேஸ் இயர். பேஸ் இயர்னு என்னென்னு பார்த்தோம், த இயர் ஆன் விச் த கான்ஸ்டன்ட் prices are calculated, that is called real GDPன்றதை ப்ரீவியஸ் வீடியோடே பார்த்துருந்தோம். அந்த மாதிரி பேஸ் இயரை 2004 and 5 was considered as a previously base year for calculating GDP. அந்த 2004 and 5ன்றதை 2011 and 12 சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருக்கோம், பேஸ் இயராக ஒரு இயரை கணக்கில் எடுத்துக்கணும்னா இட் ஷுட் பி ஆஸ் ரீசெண்ட் ஆஸ் பாசிபிள்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையும் பார்த்துருந்தோம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு 2011 and 12 இப்போதைக்கு பேஸ் இயராக சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரீப்ளேசிங் ஃபேக்டர் காஸ்ட் வித் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? முன்னாடி வந்துட்டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃபேக்டர் காஸ்ட்ன்றது என்னது, த ஒரிஜினல் காஸ்ட் விச் ஆர் யூஸ்டு ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் அ ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக தேவைப்படக்கூடிய உற்பத்தி செலவுகள் தான் ஃபேக்டர் காஸ்ட்ன்றதை பார்த்தோம். அதை கால்குலேட் பண்ணாமல் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த ப்ராடக்டோடைய விலை என்னவாக இருக்கோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் இப்போ புது மெத்தடாலஜி சேஞ்சஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு புது மெத்தடையும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் GVA மெத்தட், கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட். அப்படின்னா என்னென்னா எ வே ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸஸ். பேஸ் ப்ரைஸ் கிடையாது, பேசிக் ப்ரைஸஸ். ஓகேங்களா? அந்த பேசிக் ப்ரைஸஸ்ன்றது என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸஸ், தட் இஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணுன்னாலே கண்டிப்பாக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுன்றது தேவைப்படும். அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டு தான் ஃபேக்டர்ஸ் காஸ்ட்டுன்றதையும் பார்த்தோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு ஒரு சில காஸ்ட்டு இன்க்ளூட் ஆகும். அந்த அடிஷ்னல் காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி ஃபேக்டர் காஸ்ட்டையும் டோட்டலாக சேர்த்து அந்த ப்ராடக்டை ப்ரொடியூசர் ஃபார்ம் பண்ணுவார். அப்படி அந்த டோட்டலாக அந்த ப்ரொடக்ஷன் மேக் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய காஸ்ட்டு தான் ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸஸை கால்குலேட் பண்ணுறது தான் GVA அட் பேசிக் ப்ரைஸஸ். ஓகேங்களா? நார்மலாக GVA இஸ் அரைவ்டு ஃப்ரம் தி அவுட்புட் ஆஃப் 11 இண்டஸ்ட்ரீஸ். ஒரு 11 முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸை தான் GVAவை, அதில் இருக்கக்கூடிய அவுட்புட்ஸை வச்சு தான் GVA கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தடை கால்குலேட் பண்ணுறாங்க. அது வந்து பேசிக்காக அக்ரிகல்ச்சர், மைனிங், எலக்ட்ரிசிட்டி, மேனுஃபேக்சரிங்ன்ற மாதிரி இப்படி ஒரு 11 இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை யூஸ் பண்ணி ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணியும் இன்னும் ஃபர்தராக நிறைய ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் உண்டு. சரிங்களா? அவுட்புட் அப்படின்னு என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியோடைய ஃபைனல் ப்ராடக்ட். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் அவுட்புட்ன்றது. அந்த ஃபைனல் ப்ராடக்ட்ன்றது என்னென்னா அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் சர்வீசஸ் ப்ளஸ் வேல்யூ ஆடட். ஓகேங்களா? இப்போது இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது ஒரு வுட்டன் சேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வுட்டன் சேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோடைய அவுட்புட் ப்ராடக்ட் என்னது, ஒரு வுட்டன் சேர். அந்த வுட்டன் சேரை மேக் பண்ணணும் அல்லது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக டைரெக்டாக பண்ண முடியாது. அதுக்குன்னு இன்புட் ரா மெட்டீரியலாக வுட்டு தேவைப்படும். சரிங்களா? அந்த வுட்டுன்றது எங்கேருந்து எடுப்பாங்க, ஃபாரஸ்ட்லேருந்து எடுப்பாங்க. ஃபாரஸ்ட்ரி, அப்போது ஃபாரஸ்ட்ரி இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருந்தோம். த ரா மெட்டீரியல்ஸ்
which are used for producing any products in manufacturing industries is depend upon the products obtained from primary activities. அது மாதிரி தான் அதனால் அதை பொறுத்து உருவாகிறது தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்றதை பார்த்தோம். அப்போ ஒரு வுட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்காக தேவைப்படக்கூடிய இன்புட் மெட்டீரியலான வுட்டு ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கப்படுது. அந்த ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்ட வுட்டு அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரணும்ல, அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய லாஜிஸ்டிக் சர்வீசஸ் தான் சர்வீசஸில் இன்க்ளூட் பண்ணிடலாம். சரிங்களா? இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் ஆகிடும். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் அந்த அடிஷ்னலாக அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் மேக் பண்ணக்கூடிய அடிஷ்னல் காஸ்ட் இருக்குது தெரியுங்களா, அந்த காஸ்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் வேல்யூ ஆடடில் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ன்றது தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றதை நினச்சிக்கிட்டோம். அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இப்போ லேண்ட் டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு லேண்டை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஒரு லேண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அந்த லேண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக லேண்ட் டேக்ஸை கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்காக அவர் வந்துட்டு லைசன்ஸ் வந்து கன்சர்ன் மினிஸ்ட்ரியிலேருந்து அவைல் பண்ணியிருந்துருக்கணும். அந்த லைசன்ஸ்க்காக பே பண்ணக்கூடிய ஃபீஸு இது எல்லாமே வேல்யூ ஆடடில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆடட் சார்ஜஸ் ப்ளஸ்ஸு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் தட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது தான் ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸஸ். இந்த ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸஸை கால்குலேட் பண்ணுறது தான் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸ். ஓகேங்களா? இந்த ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸ்ன்றது என்னென்னா அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். இந்த இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியோடைய அவுட்புட் இன்னொரு இண்டஸ்ட்ரியோட இன்புட்டாக இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்போம் ஜிடிபி ஆஃப் ஃபைனல் மார்க்கெட்டபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமே தவிர இன்புட்டாக வரக்கூடிய விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கூடாது. இட் எக்ஸாஜரேட்ஸ் தி அவுட்புட்ன்ற ஒரு பாயிண்ட்டையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ வுட் அண்ட் சேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வுட்டுன்றது இன்புட், ஆனால் வுட்டுன்றது ஆல்ரெடி அவுட்புட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரின்றது ஒன் ஆஃப் த 11 இண்டஸ்ட்ரீஸ்ன்றதையும் பார்த்தோம்ல. அந்த மாதிரி இன்டர்மீடியட்டாக கன்சம்ஷன் பண்ணக்கூடிய இன்புட்டை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு ஆகக்கூடிய செலவுகள் இருக்குது தெரியுங்களா, அந்த செலவுகள் தான் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸ்ன்றது நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸை கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காட்டன் ஷர்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு காட்டன் ஷர்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். அதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும்? காட்டன் ஷர்ட்டாக தான் இருக்கும். அந்த காட்டன் ஷர்ட்டோடைய விலை பார்த்தோம்னா 100 rupees இருக்குது. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு காட்டன் ஷர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஒரு காட்டன் ஷர்ட்டோடைய விலை 100 rupees. அப்போ த அவுட்புட் ஆஃப் திஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு ₹100. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு காட்டன் ஷர்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக காட்டனுன்றது அதுக்கு இன்புட்டாக இருக்கணும், ரா மெட்டீரியலாக இருக்கணும். அதே மாதிரி அந்த காட்டனுன்றதை ரா மெட்டீரியலை எடுத்துக்கிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெஷினரிஸ் இருக்குல்ல, அந்த மெஷினரிஸ் ரன் பண்ணணும்னா இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிசிட்டி வேணும். அந்த எலக்ட்ரிசிட்டியும் additionally is an output of electricity services providing industries. So cotton as the raw material and electricity to produce that shirt are needed. So these both are used as inputs for cotton shirt manufacturing industries. But already நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் GV at basic prices என்றது output minus intermediate consumption. இந்த காட்டன்ன்றது எலக்ட்ரிசிட்டின்றதும் ஆல்ரெடி அவுட்புட் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். அதை வந்துட்டு டிடெக்ட் பண்ணினா மட்டும்தானே நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு தெரிய வரும். அதுதான் in GV at basic prices என்றது. Here cotton and electricity are output of other industries, like cotton is an output of agriculture industry and electricity is an output of electricity service providing industries. These two were already accounted as output of their respective industries, hence they need to be deducted from the output of cotton shirt manufacturing industries. அதை டிடெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரிஜினலான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு தெரிய வரும். சரிங்களா? ஸோ இன்புட் வேல்யூ ஆஃப் காட்டன் இஸ் ஈக்குவல் டு 20 rupees அண்ட் இன்புட் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 10 rupees இருந்ததுன்னா GVA at basic prices of cotton shirt manufacturing industry is equal to output, that is output price 100 rupees of one cotton shirt minus intermediate consumption price of cotton 20 rupees plus price of electricity 10 rupees. இது ரெண்டையும்
ஆட் பண்ணிக்கிட்டு டோட்டல் அவுட்புட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா GVA at basic prices 70 rupeesன்றது கிடைக்குது, which is nothing but the production cost, which is nothing but the producer's price. ஓகேங்களா, factors cost plus additional value added cost is equal to production cost, that is GVA at basic prices. In the new method, this new method GVA at basic prices was recommended by United Nations System of National Accounts in 2008. ஓகேங்களா, இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ GDP மெத்தடாலஜி சேஞ்சஸே கொண்டு வந்திருக்கோம். இட் ஆல்சோ டிஃப்ரென்ஷியேட்ஸ் பிட்வீன் ப்ராடக்ட் டாக்ஸஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ். ரெண்டு விதமான டாக்ஸஸை பற்றின டிஃப்ரென்ஷியேஷனை இது விளக்குது. டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். அதில் டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு இப்போ நம்ம அந்த காட்டன் ஷர்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஃபைனலாக வரக்கூடிய ப்ராடக்ட் காட்டன் ஷர்ட். ஓகேங்களா, அந்த காட்டன் ஷர்ட் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்குள்ளார கொண்டு வரும்போது அதுக்காக அல்லது அந்த காட்டன் ஷர்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனி பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் எல்லாமே டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ்னு வந்துடும். ஏன்னா காட்டன் ஷர்ட்டுன்றது ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டுக்காக கம்பெனி பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் எல்லாமே டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸு. Taxes on goods and services that become payable as a result of the production, sale, transfer, leasing or delivery of those goods and services. அது கஸ்டமர் எண்டில் போய் சேர்றது வரைக்குமே அது ப்ராடக்ட்டுக்காக பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் தான் டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ். லைக் சேல்ஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டின்றதெல்லாம் டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் வரும். டேக்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் ஒரு டேர்ம் இருக்குது. அது என்னென்னா, இந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ராகிறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபுல் அவுட்புட் வரத்துக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரியே 4 factors ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம் தெரியுங்களா, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்டு ஆண்டர்ப்ரூனர்ன்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ப்ரொடியூசர் அவைல் பண்ணியிருந்தாலுமே அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக சில ஃபீஸஸ்ஸு அல்லது டேக்ஸஸை கவர்மெண்ட்டுக்கு அந்த ப்ரொடியூசர் டேக்ஸஸாக செலுத்தி ஆகணும். அந்த மாதிரி டேக்ஸஸ் பேர் தான் டேக்ஸஸ் ஆன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் டேக்ஸஸ் ஆன் தி ஓனர்ஷிப் ஆஃப் தி லேண்ட், பில்டிங்ஸ் ஆர் அதர் அசெட்ஸ் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் லைக் லேண்ட் டேக்ஸ், லைசன்ஸ் ஃபீ எக்ஸெட்ரா. ஓகேங்களா, இப்போ அந்த காட்டன் ஷர்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, காட்டன் மேனுஃபேக்சரிங் ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த காட்டன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ஒரு லேண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்துருக்கணும். அந்த லேண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக லேண்ட் டேக்ஸுன்றதை கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கும் அந்த கம்பெனி. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரின்னு ஒன்றை வந்துட்டு ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து மினிஸ்ட்ரிஸ், காமர்ஸ் மினிஸ்ட்ரியோ அல்லது இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியிலேருந்தோ அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியிருந்துருக்கணும். அந்த லைசன்ஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு டேக்ஸஸ் ஆன் ப்ரொடக்ஷன்ன்றதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ், ப்ராடக்ட் சப்சிடிஸ்ன்றது முன்னாடி பார்த்தோம், இது வந்து ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ். ஓகேங்களா, சப்சிடிஸ் டு ரயில்வேஸ், இன்புட் சப்சிடிஸ் டு ஃபார்மர்ஸ், சப்சிடிஸ் டு வில்லேஜ் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவே அந்த இண்டஸ்ட்ரீஸுக்குன்னே கொடுக்கக்கூடிய மானியங்கள் தான் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்சிடிஸ்ன்றதை சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் நியூ மெத்தடாலஜி சேஞ்சஸ் இன் சம் ஆஃப் த நியூ மெத்தடாலஜி சேஞ்சஸ் இன் ஜிடிபி கால்குலேஷன்ன்றதை சொல்லியிருப்பாங்க. நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி பழைய ஜிடிபின்றது என்னது, ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ்ன்றது தான். இப்போ இதை தான் வந்துட்டு ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ்ன்ற ஒரு புது சீரீஸை கன்வெர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எந்தெந்த ஸ்டெப்பில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ். ஏன்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்ன்றது ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ். அந்த டேக்ஸஸை அதாவது அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்காக அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக அவன் பே பண்ணக்கூடிய டேக்ஸஸ், அதுதான் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ்ன்னு பார்த்தோம். அந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ். ஏன்னா அது வந்து அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்காக அவனுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி சப்சிடிஸ் கொடுத்துருக்குல்ல, அப்போது ஃபைனல் வேல்யூவில் அந்த சப்சிடிஸை மைனஸ் பண்ணணும். அதனால தான் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ். இதை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் GVA at basic prices, which is nothing but GVA at producers cost, that is production cost. ஓகேங்களா, இந்த செகண்ட் ஸ்டெப் இந்த GVA at basic prices ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸஸ் இது பண்ணினதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வெளியில் வரும் தெரியுங்களா, அந்த ப்ராடக்ட்டுக்காக பே பண்ணக்கூடிய டேக்ஸஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும்.
அந்த ப்ராடக்ட்டுக்காக வழங்கக்கூடிய சப்சிடிஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். சுகருன்ற ஒரு சுகருன்ற ஒரு ப்ராடக்டை மக்கள் அவைல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு சப்சிடிஸ் கொடுக்கும் தெரியுங்களா, அந்த சப்சிடிஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபைனல் வேல்யூ தான் ஜிடிபி. ஓகேங்களா, இந்த ஜிடிபியை இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இன்ஃப்ளேஷன் என்னென்னா த ஜென்ரல் ரைசிங் ப்ரைஸஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன்ஃப்ளேஷன் என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக 100 வீடியோவிலே இருக்குது, அதை நம்ம போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜிடிபி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட ஜிடிபி தான் ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஓகேங்களா, முன்னாடி வந்துட்டு என்ன இருந்தது, ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ்ன்றது ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ்ன்றது தான் புது சீரீஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சேஞ்சஸ் இன் நியூ மெத்தடாலஜி இன்ட்ரடியூஸ்டு பை சிஎஸ்ஓ வைல் கால்குலேட்டிங் ஜிடிபின்றதை நம்ம பார்க்கலாம். தென் முன்னாடி பார்த்தது மாதிரி இன்னும் ஒரு சில சேஞ்சஸையும் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ்னால் வைடனிங் ஆஃப் டேட்டா பூல். டேட்டா பூலுன்றது என்னென்னா, இப்போது ஓவராலாக ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் கால்குலேட் பண்ணுறது மூலிமா தானே நம்மளுக்கு நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ண போகிறோம். முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிஸ், ஏன்னா மேனுஃபேக்சரிங்கிறது ஒன் ஆஃப் த செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி, குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிஸோடைய அவுட்புட்டை பேஸ் பண்ணி இன்கம்மை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அதை விட அன்ஆர்கனைஸ்டு செக்டார்லேயும் இன்ஃபார்மல் செக்டார்ஸ்லையும் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் நிறையா வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெஜிஸ்டர்டாக கிடையாது. அதனால் அதெல்லாம் நிறைய இது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட இதையும் எவ்வளோக்கு அவங்களோட இதையும் இன்க்ளூட் பண்ணுறோமோ, அந்த டேட்டாவை வந்துட்டு எவ்வளோக்கு அதிகமான மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ரியல் ஜிடிபின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி அந்த கேல்குலேட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸோடைய அளவை கூட்டியிருக்காங்க. சரிங்களா, அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த நியூ இன்ட்ரடியூஸ்டு சேஞ்சஸ். Earlier data from the annual survey of industries, which comprises over 2 lakh factories, was used to gauge activity in manufacturing sector. Now annual accounts of compiled file with Ministry of Corporate Affairs MCA 21 has been used. It includes around 5 lakh companies, bringing in more companies from unlisted and informal sectors. So எவ்வளோக்கு அதிக கம்பெனிஸோடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான நேஷனல் இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி சேஞ்சஸ் இன் கால்குலேஷன் ஆஃப் லேபர் இன்புட். ஓகேங்களா, முன்னாடி என்னென்னா இன் ஓல்டு மெத்தட் லேபர் இன்புட் மெத்தட் வாஸ் யூஸ்டு பேஸ்ட் ஆன் விச் அவுட்புட் வாஸ் கால்குலேட்டட் ஆஸ் தி எஸ்டிமேட்டட் லேபர் இன்புட் வித் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி வேல்யூ ஆடட் பெர் ஒர்க்கர் மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லேபர் ஈக்குவல். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேபருன்ற ஒருத்தர் இன்க்ளூடுன்றதுன்னு பார்த்துக்கோ. ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறோம்னா அதில் ஒவ்வொரு லேபருடைய அவங்களுடைய வேல்யூ அடிஷனையும் எத்தனை வந்துட்டு அவங்க எத்தனை லேபர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்றத ஓவரால் எல்லா லேபரையுமே காமனாக கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய மல்டிப்ளிகேஷன் படி கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூவை தான் லேபர் இன்புட் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு பதில் இப்போ என்னென்னா எஃபெக்டிவ் லேபர் இன்புட் அப்படின்னு ஒரு புது மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் டிஸ்டிங்யூஷஸ் ஒர்க்கர்ஸ் ஆன் ப்ரொடக்டிவிட்டி பை அசைனிங் வெயிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஏன்னா ஒர்க்கர்ஸ்லேயே நிறையா விதமானப்படுவாங்க, சச் அஸ் ஓனர்ஸ், ஹையர்ட் ப்ரொஃபஷனல் ஹெல்பர்ஸ்ன்ற மாதிரி. ஒவ்வொருத்தரோட எஃபிஷியன்சியை பொறுத்தும் ஒவ்வொரு ப்ராடக்டோட எஃபிஷியன்சி மாறும், அதனுடைய குவாலிட்டியும் மாறும். அப்போது எல்லாத்தையுமே காமனாக ஒரே ஃபேக்டரை எடுத்து கால்குலேட் பண்ணோம்னா ரியலான ப்ரொடக்டிவிட்டி நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ரியலான ப்ரொடக்டிவிட்டியை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எஃபெக்டிவ் லேபர் இன்புட் மெத்தடுன்றதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் கால்குலேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஓகேங்களா, முன்னாடி வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்கம்னா டேரெக்டாக ஃபார்ம் ப்ரொடியூஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா மோரோவர் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் அலைடு இண்டஸ்ட்ரீஸ்ன்ற மாதிரி அது ஒரு பெரிய எக்கனாமிக் செக்டராகவே வளர்ந்துருக்கு. ஸோ அப்படிங்கும் போது வேல்யூ அடிஷன் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ நவ் டேக்கன் பியாண்ட் ஃபார்ம் ப்ரொடியூசர். ஃபார் எக்ஸாம்பிள், livestock data is critical to new method. Value added by byproducts of meat including heads and legs, fat, skin, edible offal and glands of cattle, buffalo, sheep, goat and pig are also included. ஏன்னா ஒரு மீட்டுக்காகன்றது மட்டும் கேட்டில்ஸை யூஸ் பண்ணாமல் அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ எவ்வளோக்கு அந்த டிஸ்டிங்யூஷபிள் வேல்யூ ஆடட் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அக்ரிகல்ச்சரல் இன்கம்மை இன்னும் செக்டார் வைஸாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டிவைட் பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஜிடிபி கால்குலேஷன்ஸில் கொண்டு வரப்பட்ட நியூ மெத்தடாலஜி சேஞ்சஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா
அல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அல்லது ஏதாவது சஜஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அல்லது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.